ஹேல் மக்களே, வெல்கம் டு ரீஸ் எக்ஸ்பிரஸ். என்னது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நகரமே உருவாக்க போகிறாங்களா? ஆமாங்க. நேற்று பட்ஜெட் தாக்கல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அண்டு நிறைய வளர்ச்சிக்கான நிறைய திட்டங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டோட நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று, அதாவது மார்ச் 15க்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக கடந்திருக்கு. இந்த பட்ஜெட் தாக்கல் நிகழ்ச்சி இருக்குல்ல, இது நிறைய பொது இடங்களில் நேரலையாக போட்டிருக்காங்க. பட்ஜெட்டில் முதல் விஷயமே மழைநீர் சேகரிப்பு பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சென்னையில் பொதுவாகவே மழை காலம் வந்துட்டா நிறைய தண்ணீர் தேங்கி இருக்கும், வீணாகவும் போகும். அதே வெயில் காலம் வந்துட்டா தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கும், மக்கள் எல்லாம் அவதிப்படுவாங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி 6வது மிகப்பெரிய நீர்த்தேக்கம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கோவளம் பக்கத்தில் உபவடி நிலத்தில் சுமார் 4375 ஏக்கர் இடத்துல அண்ட் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி செலவில் நாங்கள் நீர்த்தேக்கம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் 2000 ஏக்கரில் மிகப்பெரிய ஒரு நகரமே உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இது பாசிபிளா இல்லையான்னு தெரியல. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை சென்னையில் அதிகமாயிட்டே போகுது, இன்னும் கொஞ்ச காலத்தில் இன்னும் அதிகமாகும். இப்படி நம்ம தனியாக ஒரு நகரம் மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அதனால மக்கள் தொகை கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஒரே இடத்துல குவியாமல் அங்கேயும் போய் வருவாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாமே இருப்பாங்க, இங்கேயும் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா, 2000 தற்சார்பு தொழிலாளர்கள், அதாவது டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் அவங்களுக்கு ரூபாய் 20,000 வரைக்கும் கவர்மெண்ட் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, வெஹிக்கல், அதாவது மின்சார வாகனம் வாங்குறதுக்கு நாங்கள் 20,000 வரைக்கும் மானியம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் புதுசாக ஏர்போர்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே இங்கே பரந்தூரில் ஏர்போர்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. இப்போ ராமேஸ்வரத்தில் புதிய ஏர்போர்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்ய போகிறோம், அது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிண்டி, வண்ணாரப்பேட்டையில் பெரிய பன்முக போக்குவரத்து முனையம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா, 1125 மின் பேருந்துகள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 950 சென்னையில், 75 கோவையில், 100 மதுரையில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு செய்திகள் வெளியாகி. செவன்த்தாக பார்த்தீங்கன்னா, 700 டீசல் பேருந்துகள் இயற்கை எரிவாயுவில் ரன் ஆகிற மாதிரி பேருந்துகளாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அதில் அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 70 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எயித்தாக பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் மேம்பாலம் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திருவான்மியூர்லேருந்து உத்தாண்டி வரைக்கும் செல்கிற ஒரு பாதையாக இருக்குது. அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 14.2 கிலோமீட்டர் நீளத்தில். இதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100 கோடி ஒதுக்கீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைன்த்தாக பார்த்தீங்கன்னா, போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற மெட்ரோ ரயில் சேவை டிசம்பருக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக 2 ரயில் சேவை தொடங்கும், மெட்ரோ ரயில் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழித்தடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து கிண்டி வரைக்கும் ஒன்று, அது மட்டும் இல்லாமல் கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கேருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் இன்னொன்று மெட்ரோ சேவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் தாக்கலில் செஞ்சுருக்காங்க. வேளச்சேரியில் ஒரு புதுசாக மேம்பாலம் கட்ட போகிறோம் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 3 கிலோமீட்டர். இதோட வழித்தடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியோட மெயின் ரோட்ல இருந்து குருநானக் காலேஜ் வரைக்கும் இதோட வழித்தடம் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளி பாடத்திட்டத்தில் செஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக உடற்கல்வி சிலபஸ் இருக்குல்ல, அதில் செஸ் எப்படி விளையாடுறது, அதுக்கான நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாடத்திட்டத்தில் செஸ்ஸும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு மிகப்பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் உருவாக்கிட்டு வருது செஸ்ஸில். ஸோ அதனால் இன்னும் நிறைய திறமைசாலிகளை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் செஸ் பள்ளி பாடத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக 50,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் போட்டித் தேர்வுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சேலம், கடலூர், நெல்லையில் கலைஞர் நூலகம் அப்படின்னு சொல்லி போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள்லாம் வச்சு அங்கே ஒரு நூலகம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில அவங்க என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, மேபி ரேம் அப்புறம் ப்ராசஸர் அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் அதே நீங்களும் நினச்சீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.